திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும், வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக் கூர்மை ஞானவானுமாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை, புரைபுரை கனிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுள் கடந்தமைச் சுடரே, திரைவரா மன்னும் அமுதத்தன் கடலே, திருப்பெரும் துறைவுரை சிவனே. உரை உணர்வு இறந்து நின்றுணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே, நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் நின்று அருள் செய்ய, அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த போற்றி பகருடைய நூல் வகுப்பிலே பாடத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கும் அடியேனுடைய மனமொழிமைகளார் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று போற்றி பகருடையிலே 52 மற்றும் 53வது கண்ணிகளை சிந்திக்கின்ற வாய்ப்பினை திருவருள் நமக்கு கூட்டியுள்ளது. எனவே நேற்றைய அந்த சிந்தனையில் உள்ள 51வது கண்ணியையும் அதற்கு தொடர்ந்து 52, 53 மூன்றையும் பாடி தொடர்ந்து சிந்திப்போம். வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே, நீடு பெரும் பாவம் இன்றே நீங்கும் என, நாடித்தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக, நஞ்சனைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால், அல்லல் உறுத்தும் அருநரகம் கண்டு நிற்க, வல்ல கருணை மரம் போற்றி. பெருமானுடைய இந்த கருணையை என்னென்று சிந்திப்பது? ஆணவ மலத்தால் கட்டுண்டு கிடந்த இந்த உயிர்களை பிறவிக்கு கொண்டு வந்து, அதனைத் தொடர்ந்து ஒரு தந்தை தாய் வயிற்றிலே இருக்க வைத்து, பூமியில் பிறக்க வைத்து, பிறகு படிப்படியாக அந்த குழந்தைக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்து, வளர்ந்த அந்த நிலையிலே அது பல வினைகளை செய்து, முதிர்ந்த நிலையில் இந்த உடலிலிருந்து உயிரை பிரித்து, ஆன்மா செய்த நல்வினை தீவினைக்கு தக்கவாறு இன்ப துன்பங்களை கொடுப்பதற்காக சொர்க்கம் முதலான அந்த இடங்களிலே பதவிகளை கொடுத்து, இன்பத்தை கொடுத்து, நரகத்திற்கு கொண்டு வந்து அங்கே நமனுடைய தூதர்களானால் யாதனா சரீரம் என்ற அந்த உடம்பை கொடுத்து, அங்கே பலவிதமான அந்த துன்பங்களை இந்த ஆன்மா அடையுமாறு செய்து, அருளுகின்ற அந்த நிலையிலே இது எவ்வாறு பொருந்தும் என்றால், வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே, நீடு பெரும்பாவும் இன்றே நீங்கும் என என்ற வகையிலே அந்த செய்த பாவத்திற்குரிய அந்த துன்பம்
இந்த தண்டனை கொடுக்கும் பொழுது அது நீங்கும் என்ற வகையிலே அந்த மைந்தனையும் தேரின் கீழ் வைத்து ஊர்ந்தான் மனுநீதி சோழன். அந்த சிந்தனையை இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் கொடுக்கின்றார். ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெரும்பாவம் இன்றே நீங்கும் என நாடித்தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக. அறநெறியில் ஆட்சி செய்த மனுநீதி சோழன் தன் மகன் ஊர்ந்து சென்ற தேரின் இடையில் புகுந்து உயிர் நீத்த அந்த பசுவினது கன்று அது இறந்த பாவத்திற்கு அவன் ஆளாகாமல் அப்பாவம் மகனை விட்டு நீங்க வேண்டுமென்று கருதி தன்னுடைய அறிவினால் மகனையும் தேர்காலில் இட்டு தேரைச் செலுத்தி கொன்றவனுடைய அந்த அறநெறி போலவும் அதை போல இது என்கின்றார் உடைய உமாபதி சிவனார். நஞ்சனைய சிந்தை நமன் தூதர். நஞ்சு போன்ற கொடிய மனமுடைய அந்த கூற்றுவனுடைய தூதுவர்கள் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் கொடிய கோபம் கொண்டு இத்தகைய துன்பங்களை கொடுத்தாலும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி. அந்த அரிய நரகத்திலே உயிர்களெல்லாம் துன்புறுவதைக் கண்டும் அனைத்து உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமான சிவமும் சக்தியும் இந்த உயிர்களுடைய மலவேதனை இத்தண்டனைகளால் நீங்கினால் போதும் என்று மகிழ்ச்சியுடன் கண்டு நிற்கின்ற அந்த கருணை மரம் எம்மை காப்பதாக என்று உமாபதி சிவனார் அருளுகின்றார். பெருமான் கொடுப்பதிலே அறக்கருணை மரக்கருணை என்று இரண்டு. ஒன்று அருளால் அது திருந்தி நிற்கின்ற நிலை, இன்னொன்று தண்டனை கொடுத்தால்தான் அது திருந்துமென்றால் அவன் மரக்கருணை செய்வதற்கும் அவன் தயங்குவதில்லை. அவன் இந்த ஆன்மா உய்வு பெற வேண்டுமென்ற ஒரே நோக்கம்தான் அவனுக்கு. எனவே இன்று நாம் இந்த 9வது போற்றியிலே நாம் 39வது கண்ணியிலிருந்து இதுவரை 53 வரை சிந்தித்துள்ளோம். இந்த அற்புதமான இந்த நூல் சொர்க்க நரக துன்பங்களை அழகாக காட்டுகின்ற அந்த நிலை, இத்தகைய துன்பங்கள் அடியவர்களுக்கு வாராமல் இருக்க பெருமானையே தலைவனாக கொண்டு அவனுடைய பொருள் சேர்ப்புகளை அன்போடு நாளும் பாடி நினைந்து நைந்து நெக்குருகி அவனுடைய 5 எழுத்து மந்திரத்தை அன்போடு ஓதி சிவபுண்ணியங்களை செய்தால் இத்துன்பம் ஆன்மாவிற்கு வாராமல் பெருமான் காப்பான். எனவே அதையே இங்கே நம்முடைய திருஞான சம்பந்தரும் பெருமான் எல்லா வகையிலும் நமக்கு தாயுமாகவும் தந்தையுமாக இருந்து அருள் செய்கின்றான். ஒரு குழந்தைக்கு நோய் தீர வேண்டுமென்றால் அக்குழந்தையை மருத்துவரிடம் காட்டி அவர் ஏதாவது அக்குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்று ஆலோசனை கூறினால் தாய் தந்தையர்கள் சரி அறுவை சிகிச்சை செய்த பிறகு இக்குழந்தைக்கு அந்நோய் நீங்கி அது நலமுடன் வாழும் என்று கருதி மகிழ்வோடு அச்செயலை செய்ய அனுமதிப்பர் மற்றும் அம்மருத்துவருக்கு பொருளும் கொடுத்து உதவுவர். அவ்வகையிலே இங்கே தாயும் தந்தையுமாக இருக்கின்ற நம்முடைய பெருமான் நமக்கு உள்ள அந்த ஆணவ மலம்
இவ்வாறு செய்வதால் அது நீங்கும் என்று கருதி அந்த கருணையை பெருமான் ஆன்மாவிற்கு செய்கின்றான். அது அறியாது நிற்கின்ற காலத்திலே இருக்கின்ற நிலை. நமக்கு இவ்வுலகத்திலே வருகின்ற இந்த இன்பத் துன்பங்களிலே நம்முடைய அந்த வினைகளெல்லாம் கழிந்துவிடும் அடியவர்களுக்கு. எனவே சஞ்சித வினையாகிய அந்த வினை பழவினையை குருநாதன் நீக்கி அருளுவான். கொண்டு வந்த பிராரத்த வினை நம் உடல் இருக்கின்ற காலம் வரை இருந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருந்து அது கழியும். எதிர்வினையாகிய ஆகாமிய வினை நாம் பெருமானை மட்டுமே முன்னிறுத்தி எல்லா பணிகளையும் செய்வதால் அவனுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை அன்போடு சொல்லிக்கொண்டு பெருமான் நமக்கு கொடுத்த பணியை எதுயமை பணிகொளுமாறு அது கேட்போம் என்ற வகையிலே அன்போடு அடிமை பண்போடு இருக்கின்ற அடியவர்களுக்கு இவ்வகையான துன்பங்கள் வாராமல், நல்வினையும் வாராமல், தீவினையும் வாராமல் காத்து பெருமான் தன்னுடைய திருவடி நீழல் கீழ் வைத்து அருள் செய்வான். இப்படிப்பட்ட அந்த பெருமையுடைய நம்முடைய பெருமானை நாளும் நாம் போற்றி துதிப்போம். திரு வலிவலம் என்ற அந்த தலத்து பதிகத்திலே திருஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறை தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் மாயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே என்று அற்புதமான அந்த பதிகம். அதிலே பெருமானே தாயாகவும் தந்தையாகவும் நீதானே எனக்கு யார் உள்ளார் உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது என்று அப்பர் பெருமான் அருள் செய்கின்ற நிலையிலே நாம் வாழ்கின்ற இந்த நல்ல நிலையிலேயே அவனையே தாயும் தந்தையுமாக போற்றி வழிபாடு செய்து உய்வு பெறுவோம். நம்முடைய அப்பர் பெருமானும் திரு பயற்றூர் என்ற தலத்து பதிகத்திலே 4ஆம் திருமுறை தந்தையாய் தாயுமாகி தரணியாய் தரணியுள்ளார்க்கு எந்தையும் என்ன நின்ற ஏழுலகு உடனுமாகி எந்தையும் பிரானே என்றென்று உள்குவார் உள்ளத்து என்றும் சிந்தையுள் சிவவுமானார் திருப்பயற்று ஊரனாரே என்று அவனே தந்தை அவனே தாய் 7 உலகாகவும் உள்ளான். நமக்கு உடனாக இருந்து அருள் செய்கின்ற அந்த பெருமான் நம்மை விட்டு என்றும் பிரியாத நிலையில் எந்தையும் பிரானே என்று என்னுடைய பிரான், என்னுடைய தந்தை, என்னுடைய அப்பன் என்று உள்ளே மனத்துள்ளே பெருமானை அன்போடு உள்குவார்க்கு அவன் உள்ளே விளங்கி தோன்றுவான் என்று நம்முடைய அப்பர் பெருமான் அருளியுள்ளார். சுந்தரமூர்த்தி நாயனார் திரு கடவுர் மயானத்து பதிகத்திலே அற்புதமான பாடல் காயும் புலியின் அதழ் உடையார் கண்டர் என் தோள் கடவுரர் தாயும் தந்தை பல்லுயிர்க்கும் தாயும் தந்தை பல்லுயிர்க்கும்
தாமே ஆய தலைவனார் பாயும் விடையொன்று அது வேறே பலிதேர்ந்து உண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே என்று பெருமான் தான் எல்லா உயிர்களுக்கும் தாய், எல்லா உயிர்களுக்கும் தந்தை. தாயும் தந்தை பல்லுயிர்க்கும் தாமே ஆய தலைவனார் என்று நம்பியாரூரர் அற்புதமாக இங்கே அருளுகின்றார். உடைய மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே பிடித்த பத்தில் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னைச் சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று பெருமானை அவனுடைய அருளை பெற வேண்டுமென்றால் நமக்கு வேண்டிய ஒரே தகுதி நாம் அன்புடையவர்களாக இருத்தல்தான். நாம் அன்புடையவர்களாக இருந்தால்தான் அதிலே அது விளைந்து தோன்றும். எனவே நம்முடைய இந்த உயிரில் கலந்துள்ள உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த பெருமானை சிவபோகம் விளைவிக்க திருநாவுக்கரசு பெருமான் அருளிய அந்த பாடல்தான் மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே சிவகதி விளையும் அன்றே என்று அப்பர் பெருமான் அற்புதமாக அருளுவார். அந்த சிவகதித்தான் விளையும் என்று அப்பர் கூறினார் அல்லவா? அதையேதான் இங்கே மணிவாசக பெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று அவன் அன்பு செலுத்தினால் ஒழிய சிவபெருமானை நம்மால் சிறிதும் நாம் அணுக முடியாது, அவனுடைய அருளை பெற முடியாது. எனவே நாம் அடியவர்களாக மட்டும் அல்லாமல் அன்புடைய அடியவர்களாக நாம் என்றும் இருத்தல் வேண்டும். எனவே நாம் இந்த நரக துன்பத்திற்கு ஆட்படாமல் பெருமானுடைய திருவருளுக்கு மட்டுமே ஆளாகி இருந்து நாம் உய்வு பெறுவோம். அதற்கு நாளும் அவனுடைய பொருள் சேர்ப்புகளான இந்த தேவாரம் பாடல்களை திருவாசகத்தை அன்போடு எவ்வளவு முடியுதோ, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இப்பதிகங்களை பாடி நம்முடைய அந்த சிவபுண்ணியத்தை நிறைய சேமித்து கொள்ளுவோம். எனவே நமக்கு இந்த துன்பம் வாராமல் நாம் நன்னிலை பெற்று நலமுடன் அன்போடு வாழ்ந்து இம்மை பயனையும் மறுமை பயனையும் பெறலாம்.
எனவே அன்போடு நாம் நாளும் அவனை தொழுது ஓய்வு பெறுவோம் என்று கூறி இன்றைய அந்த சிந்தனைக்கு கருணை புரிந்த நம்முடைய பெருமானுடைய திருவடிகளுக்கு நன்றி கூறி நாம் அடுத்த வகுப்பிலே அடுத்த கண்ணியை தொடர்ந்து திருவருள் கருணையால் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.